ஹலோ காய்ஸ், நம்ம சேனல் பேர் ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா அந்த 7 நாட்கள். கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான டெலஸ்கோப் கிடைக்கிது. அது மூலமாக அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு பூங்காவில் உட்காந்துருக்காரு. அங்கே ஒருத்தர் ஒரு நாயை வாக்கிங் கூப்பிட்டு வராரு. அவருடைய கண்ணை பார்த்து அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோவுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த இதை சொல்கிறாரு. இந்த நாய் கொஞ்ச நேரத்தில் சாக போகுது அப்படின்னு சொல்லுதாரு. அவருடைய ஃப்ரெண்டும் என்னடா சொல்கிற இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாம் எனக்கு தோணுது என்னுடைய மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த நாய் ஹீரோட அப்பா கட்சியில் இருக்கார். அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக நம்ம கதையோட ஹீரோவை வக்கீல் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாரு. அங்கே தான் நம்மளோட ஹீரோயினை ஹீரோ மீட் பண்ணுறாரு. மறுபடி அவருக்கு அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குமே காதல் ஏற்படுது. அவங்க ஹீரோயினையும் ஹீரோவுடைய காதலை ஏற்றுக்கிட்டுதாங்க. 2 பேருமே காதலிக்கவும் செய்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குல்ல, நான் நம்ப முடியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு பாட்டி படுத்த படுக்கையாக இருக்காங்க. அவங்களுடைய கண்ணை பார்த்து இன்னும் நீ எப்போ சாப்பிட்ற அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பாட்டியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த பாட்டியோட கண்ணை பார்க்காரு. கண்ணை பார்த்து அப்புறம் வெளில வந்துடுறாரு. வெளில வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த 2 மணி நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அந்த பாட்டியோட மகன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருந்தாங்க. சொல்கிற நான் அந்த பாட்டியை இறந்து போவாங்கன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு நம்ம கதையோட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்தது நான் அவங்களுடைய மகன் கண்ணை தான் பார்த்தேன். அவங்க தான் 2 மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோன்னு சொல்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம கதையோடைய ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, ஹீரோயினி இறக்க போகிற மாதிரி கனவு காங்காரு. அதனால் கொஞ்ச நாள் ஹீரோயினியை அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்காரு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயினியை கண்ணை பார்த்து அவங்க இன்னும் 7 நாளில் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உள்மனசு சொல்லுது. அதுக்கப்புறம் நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கிட்ட நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுதாரு. சொன்னதுக்கப்புறம் ஹீரோனுடைய அப்பா ஒரு போலீஸ்காரங்க. ஆனால் இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் இவங்களுக்கு தெரியாமல் அவருடைய அப்பாவுக்கு தெரியாமல் கதையோடைய ஹீரோவும் ஹீரோயினியும் வெளியூர் போயிடுவாங்க. அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்குதாங்க. அங்கே ரேபிஸ் நோய்க்கான ஒரு சிம்டம்ஸ் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ரேபிஸ் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனால் உனக்கு ரேபிஸ் நோய் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினி நான் ஒரு பிள்ளையை காப்பாற்ற போகும்போது இந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துல ஒரு எக்ஸ்பைரியான மருந்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கு தெரிய வருது. கடைசியாக நம்ம கதையோட ஹீரோ என்ன செய்தார்னா, ஒரு முதியோரை போய் பார்த்து ரேபிஸ் நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சி நம்ம கதையோட ஹீரோயினியை காப்பாற்றிடுறாரு. நம்ம யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.